அடுத்ததாக எண் 14 9ஆம் வகுப்பு A1 பிரிவை சேர்ந்த வி பிரித்திகா ஸ்ரீ தன் எண்ணங்களையும் கருத்துக்களையும் நிலைநாட்ட வந்திருக்கிறார். ஆதியில் பிறந்த மொழி தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி கம்பன் கவி வடித்த மொழி எம் பாரதி கற்சித்த மொழி மூச்சுக்காற்றை முழுமனதாய் மொழியாக்கி சுவாச காற்றை சுறுசுறுப்பாய் சொல்லாக்கி அறிவை அகலமாக்கி அகலம் காண வைத்த ஆசிரியர்களுக்கும் என் பேச்சை கேட்க வந்திருக்கும் மொட்டுக்களே வருங்கால சிட்டுக்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். தமிழர் கலாச்சாரத்தை போற்றுவோம் என்பது பற்றி பேச வந்துள்ளேன். தமிழர் கலாச்சாரத்திற்கு எப்போதும் உலகெங்கும் தனி வரவேற்பு உண்டு. நம் பண்பாடும் கலாச்சாரமும் உலகமே கண்டு வியக்கும் அதிசயமாகும். எத்திசையிலும் பெருமை கொண்ட தமிழர் கலாச்சாரங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பலவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறு வந்தாரை வரவேற்று மகிழ்விக்கும் தமிழர் கலாச்சாரம் போற்றுதலுக்குரியது. நாடாண்ட மன்னன் முதல் குடிசையில் வாழும் சாதாரண குடிமகன் வரை குலம் காக்கும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கட்டி காத்து போற்ற வாழ்ந்த இனம் தமிழர் இனமாகும். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணமுண்டு. தமிழுக்கும் அமுதன்று பேர், அந்த தமிழென்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பல கவிஞர்கள் தமிழர் கலாச்சாரத்தை போற்றியுள்ளார்கள். உலகிற்கே நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்த பெருமை தமிழருக்கு உண்டு. தஞ்சை பெரிய கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தில்லை நடராஜர் கோயில், இது போன்ற இன்னும் பல கோவில்கள் தமிழர் கலாச்சாரத்தை அழகாக வெளிக்காட்டுகிறது. இவை அனைத்தும் உலகமே வியந்து பார்க்கும் அதிசயமாகும். அறுவடையில் கிடைப்பதில்லை உணவு, ஆண்ட்ராய்டில் ஆர்டர் செய்து கிடைப்பதே உணவு என்ற நவீன உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கும் காது குத்து முதல் கல்யாணம் வரை தமிழர்களாகிய நாம் உணவோடு அன்பையும் பாசத்தையும் பரிமாறி பண்பாட்டை பின்பற்றுகிறோம் என்றால் இதல்லவா நம் தமிழர் கலாச்சாரம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றால் மிகையாகாது. சோழ மன்னன் கரிகாலன் தன்னை நாடு வந்தவர்களுக்கு உணவளித்த விதத்தை பொருளாட்சி படையில் காணலாம். மனிதனுக்கு மனிதன் மட்டும் உதவுவது ஈகை அல்ல, பறந்து செல்லும் செடிகளுக்கும் கூட உதவி செய்வதுதான் ஈகை. ஆம், குளிரில் நடுங்கிய மகிழுக்கு போர்வையன் வித்தான் பேகன். பற்றி பலர கொம்பில்லாமல் கிடந்த செடிகளுக்கு தான் வந்த தேரினை விட்டு சென்றான் பாரி மன்னன். ஏன், கோவையில் உள்ள ஒரு பாட்டி இன்று வரைக்கும் ₹1 இட்லி விற்பனை செய்து வருகிறார். எனவே ஈகை மனமும் சேவை மனப்பான்மையும் இன்றளவும் தமிழர் மனதில் நிறைந்துதான் இருக்கின்றது. இதனைத்தான் திருவள்ளுவர் வரியார் கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நிலதுரைத்து என்கிறார். ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது மாட்டிற்காக எடுத்த போராட்டம் அல்ல, தமிழின பண்பாட்டிற்காக எடுத்த போராட்டம். சிறு பானையிலும் கூட கலைவண்ணம், ஒரு செம்பு தண்ணீரும் ஒரு சட்டி கேழ்வரகு கஞ்சியும் காத்திருக்கின்றது. வயலுக்கு சென்ற உழவனுக்காக 3 முறை தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டால் இழுத்து மூடுபவர் வியாபாரி. ஆனால் 30 முறை தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டாலும் வருத்தப்படாமல் நெஞ்சை நிமித்தி சேற்றில் கால் வைப்பவன் தான் விவசாயி. இது போன்ற பல தமிழர் கலாச்சாரங்களை போற்ற வேண்டியது நம்முடைய கடமையாகும். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பன் தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்கிறார் பாரதியார். வேறு எந்த மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு. காரணம், மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்பதை விட எப்படி வாழக்கூடாது என்ற வாழ்வியலை கற்றுக் கொடுத்தது. கலாச்சாரம் என்றால் பாரம்பரியம். நமது முன்னோர்கள் பல கலாச்சாரத்தில் வாழ்ந்தவர்கள். கலாச்சாரம் என்பது தேடலுக்கான பயணம் மட்டுமல்ல, சிந்தனை போக்கை அமைத்திடும் தொடக்கமும் கூட. பழங்கால கலாச்சாரங்களை புதுப்பொலிவாய் போற்றுவோம். தமிழர் வரலாற்றில் வழிவந்த கலாச்சாரம் எமது கலாச்சாரம். உலகமே போற்றி நிற்கும் பண்பாடு எமது பண்பாடு. பண்டைய பண்பாட்டையும் வீரமிகு வரலாற்றையும் வீரம் விளைந்து நிற்கும் வேங்கைகளின் வரலாற்றையும் கற்றுக் கொடுத்த கலாச்சாரத்தை வீறு கொண்டே நாம் போற்றுவோம். மழை எப்போதும் குறைவில்லாமல் பெய்ய வேண்டும், எல்லா வளங்களும் சிறக்க வேண்டும், உயிர்கள் எல்லாம் குறைவின்றி வாழ வேண்டும். நான் படிப்பது 11 பள்ளியாக இருந்தாலும் தேடி படித்து தெளிவடைங்கள் என்று எப்போதும் ஊக்கப்படுத்துவார்கள் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கோர் குணமுண்டு என்று தமிழரின் வீரத்தையும் கலாச்சாரத்தையும் போட்டு சென்ற பிரித்திகா ஸ்ரீக்கு நன்றி.